ஹாமில்டனெல்லாம் இப்படி பார்த்து ஒரு 1/4 நூற்றாண்டு ஆயிடுச்சு. திரும்ப மறுபடியும் பேக்குக்கு வந்துட்டார். ஃபெராரியை இந்த வருஷம் யார் நிறுத்த போகிறாங்கன்னு தெரில. பட் ஜார்ஜ் ரசூல் ஒரு பக்கம் அவன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போகிறான். இது வரைக்கும் போல் பொசிஷனில் எல்லா சீசன்லையும் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்பிரிட் ரேஸ், சைனாவோட இந்த சீசனோட ஃபஸ்ட்டு ஸ்பிரிட் ரேஸ் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஜார்ஜ் ரசூல், அடுத்து வந்து லெக்லார்க், ஹாமில்டன். இந்த ஹாமில்டனுக்கு மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் ஒர்க் ஆக மாட்டேதுன்னு தெரில. நடுவில் வந்து மஞ்சள் கொடியை பறக்க விட்டாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு சாஃப்ட் டயர் மாற்றிக்கலான்னு போகிறாங்க. லெக்லார்க்கு டைம் மாற்றும் போது கேப்பில் ஒரு 2 செகண்ட் ஹாமில்டன் பின்னாடி நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா தலைவன் ஃபஸ்ட்டு கூட வந்திருப்பான். மெர்சிடிஸு, ஃபெராரி இவங்க 2 பேர் மட்டும்தான் மாற்றி இது வரைக்கும் நடந்த எல்லா சீசன்லேயும் உள்ளே வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி யாராவது உள்ளே வாங்கடா அப்படின்னு சொல்லி தேடுறதா இருக்குது. மெக்லரகன் மட்டும் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்கானுங்க. பட் இந்த ரெட்புல், மேக்ஸ் வெஸ்டப்பன்கிட்ட என்ன தான் காரை கொடுத்துருக்கானுங்கன்னு தெரியல. ஃப்ரேமுக்குள்ளே தலைவன் இது வரைக்கும் வரல. 2026 கிராண்ட் பிக் இது வரைக்கும் முடிஞ்சதில் ஃபெராரியும் மெர்சிடிஸ் மட்டும்தான் போட்டி நடக்குது. வேறு எவனும் உள்ளே வரவே இல்லை. என்ன பண்ணுறானுங்கன்னு தெரியல. பட் ஹாமில்டன் சைனீஸ் கிராண்ட் பிரிக்கோடைய இந்த 2026 P3 ஆரம்பிக்கிறாரு. லெக்லார்க் P4 ஆரம்பிக்கிறாரு. இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல.